வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. வருகின்ற 14/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வைகாசி மாதம் பிறக்கிறது. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. மிதுன ராசி அன்பர்களே, கல்வி செருக்கும் புத்திசாலித்தனமும் தாங்கள் கற்றதை பிறருக்கு உபதேசம் செய்யும் திறமையும் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். பிறகு 12ஆம் இடமான சூரியன் குருவுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார். 4ஆம் இடத்தில் கேதுவும், 9இல் சனியும், 10இல் ராகு செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள். புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நற்பலன்களை வழங்கும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். நிதி நிலையை பொறுத்தவரை நல்லபடியாகவே அமையும். ஜீவன தொழில்கள், வேலை, தொழில், விவசாயம் போன்றவற்றின் மூலமாக வருவாய் போதுமானதாக இருக்கும். வாகனம், ஆடை, ஆபரண சேர்க்கை ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் செலவுகள் அதிகமாகும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும். உறவினர் வருகை நன்மை தரும். கணவன் மனைவியிடையேயான உறவு பலப்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டாகும். காதலன் காதலியிடையேயான உறவுகள் விரிசல் வந்து பிறகு சரியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தினர் வருவாய் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்கு செல்வார்கள். விரும்பிய பாடம் கிடைக்க சிரமப்பட வேண்டியிருக்கும். செலவுகள் கூடும். சிலருக்கு வெளிநாட்டு வேலைகளும் படிப்புக்காகவும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். உடல்நிலையை பொறுத்தவரை உஷ்ணம் சம்பந்தமாகவும் தலை, கண், கால்களில் உபாதைகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். முதியவர்களுக்கு அதிக சிரத்தை தேவைப்படும். வேலை செய்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளும் அனுசரித்து செல்வது நல்லது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றிற்கு பரிந்துரைக்கப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு வேண்டாத இடமாற்றம் உண்டாகும். சக அலுவலர்களுடன் ஒற்றுமையாக செயல்படுவது நல்லது. தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறையினருக்கு விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உற்பத்தி உயரும். எதிர்பாராத லாபம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு லாபத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். கலைத்துறையினரை பொறுத்தவரை பேரும் புகழும் கூடும். வருவாய் அதிகரிக்கும். உங்கள் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்வது நல்லது. அரசு சம்பந்தமான இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும். அரசியல்வாதிகள் கெட்ட பெயரை சம்பாதிக்கலாம். உங்கள் பெயரையும் புகழையும் கெடுக்க சிலர் முயற்சி செய்யலாம். கவனமாக இருக்க வேண்டும். நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மிருகசீஷம் 3-4 பாதங்கள். சில காரியங்கள் முடிய காரிய தடை ஏற்படும். உங்களின் புத்திசாலித்தனத்தால் தடைகளை உடைத்து முன்னேறுவீர்கள். வியாபாரம் போன்ற வேலை தொழில்கள் லாபம் தரும். உடல்நிலையில் கவனம் தேவை. திருவாதிரை வாழ்க்கையில் பிடிப்பும் நம்பிக்கையும் ஏற்படும். மிகுந்த உத்வேகத்துடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கவனம் வேண்டும். புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எல்லா காரியங்களையும் துணையுடன் கலந்து பேசி செயல்படுவது நன்மை பயக்கும். இந்த மாதம் முழுவதும் வருவாய் சம்பந்தமான அனைத்தும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். வேலை, உடல்நிலை, செலவுகள் இவற்றின் மேல் அதிக கவனம் தேவை. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 19, 21, 25, 30, ஜூன் 6, 7, 11, 12. இந்த மாதம் தைரியலட்சுமி வணங்கி அவர் அருளாசியை பெற்று உங்கள் பலன்களை மேன்மேலும் உயர்த்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.